இன்னைக்கு என் பேரனுடைய பிறந்த நாள், அதான் அர்ச்சனை பண்ணலான்னு வந்தேன். பேர மேல பாசம் அதிகமோ? எந்த தாத்தா பாட்டிக்கு தான் பேரன் பேத்தி மேல பாசம் இல்லாம இருக்கும்? ஏன் உன் தாத்தா உன் மேல பாசமா இருக்க மாட்டாங்களா? என்னாச்சுமா, ஏதாவது தப்பா கேட்டேனா? இல்ல, அப்பா ஞாபகம் வந்துருச்சு. நான் தாத்தான்ற, நீ அப்பாங்கிற. நான் தாத்தாவை பார்த்ததில்ல. அப்பாதான் என் மேல பாசமா இருப்பாரு. அவரு இப்போ இல்ல. ஓ, அதான் நீங்க பாசத்தை பத்தி சொன்னதும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஓ, ஐம் சாரிம்மா. பரவாயில்ல சார். இது ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் தெரியுமாமா? அப்படியா? அப்போ நானும் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கவா? தாராளமா பண்ணிக்கம்மா. 2 அர்ச்சனை தட்டா கொடுங்க. சார் சார், என் அர்ச்சனைக்கு நானே பணம் கொடுத்துக்கிறேன். சாமி காரியம் தனித்தனியா கொடுத்தாதான் நல்லது. அப்படியா? குடுமா. இந்தாங்க. நீ கொடுத்த பணத்துக்கு அர்ச்சனை பை. ஓம் நம சிவாய. வாங்க வாங்க ஐயா. அர்ச்சனையா? ஆமா. பாரத்வாஜ கோத்திரம், அஸ்த நட்சத்திரம், கன்னிராசி, ஆகாஷ். பரத்வாஜ கோத்திரம், அஸ்த நட்சத்திரம், கன்னிராசி, ஆகாஷ் எல்லா வளமும் நலமும் பெற்று நீடூடி வாழ வாழ்த்தி அருளும் அம்பிகையின் அருளாலே சகல வளமும் பெறட்டும். நீங்க சொல்லுங்கம்மா, யார் பேருக்கு அர்ச்சனை? சாமி பேருக்கு சுந்தரேஸ்வரர். ஓகே. சக குடும்பமும் நலமும் நலமும் பெற்று நீடோடி வாழ வாழ்த்தி அருளும் அம்பிகையின் அருளாலே ஓம் ஆதிசக்தியே